ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்பைன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் செட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதோட பாலி ஆக்சியல் மோனோ ஆக்சியல் ஸ்க்ரூ வந்து நம்ம இதில் வச்சுருக்கோம். இது வந்து பாலி ஆக்சியல் ஸ்க்ரூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இது வந்து மோனோ ஆக்சியல் ஸ்க்ரூ. இது அதில் போடக்கூடிய இன்னி வந்து அதில் வந்து செப்பரேட்டாகவே இருக்கும். நமக்கு அதில் உள்ள இருக்கிற இன்னி அதில் ஸ்க்ரூ ஹெட்டு கனெக்ட் பண்ணுறது இருக்கும். இது வந்து பாலி ஆக்சியல் ஸ்க்ரூ. இந்த பாலி ஆக்சியல் ஸ்க்ரூங்கிறது இந்த ஹெட்டு வந்து இப்படி ஆடிட்டு இருக்கும். இதான் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து ஹெட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து நமக்கு இன்னி எல்லாம் இருக்கும். அடுத்து இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டு பார்க்க போகிறோம். இது வந்து போன் ஆல். இது வந்து போன் ஆல். இது வந்து ப்ரோபு. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது வந்து ப்ரோபுன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இது வந்து சவுண்டு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. டேப் வச்சுருக்கோம். நம்ம எந்த ஸ்க்ரூ போட போகிறோமோ அதோட டேப் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். எந்த சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 3.5னா 4.5, 5.5, 6.5குள்ள டேப் வந்து நம்ம 4 செட்டு டேப் நம்ம இதில் வச்சுருக்கோம். இது மோனோ ஆக்சியலோட ஸ்க்ரூ டிரைவர். மோனோ ஆக்சியல் இந்த ஸ்க்ரூக்குள்ள ஸ்க்ரூ டிரைவர். இது இப்படிதான் கனெக்ட் பண்ணி இது கொடுப்போம். இது மோனோ ஆக்சியல் ஸ்க்ரூ இருக்கு. இந்த ஸ்க்ரூவோட ஸ்க்ரூ டிரைவர். இது ஆக்சியல் ஸ்க்ரூ டிரைவர். ஸ்க்ரூ டிரைவர் இது பாலி ஆக்சியல் ஸ்க்ரூ. இந்த இருக்கு இது பாலி ஆக்சியல் ஸ்க்ரூ. இந்த பாலி ஆக்சியல் ஸ்க்ரூ வந்து இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே இன்டர் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து ஸ்க்ரூ பண்ணுவோம். இதுதான் பாலி ஆக்சியலோட இது ஸ்க்ரூ டிரைவர். இது பாலி ஆக்சியல் ஸ்க்ரூ டிரைவர். இது இன்னியோட ஸ்க்ரூ டிரைவர். இந்த இன்னி நம்ம வந்து கலட்டி எடுக்கிறது. இன்னி இது பேர் தான் இன்னி. தெரியுதா? இன்னி இதோட ஸ்க்ரூ டிரைவர். இது ராடு புஷ்ஷர். இது க்ளோஸ்டு ராடு புஷ்ஷர். இது ஓப்பன் ராடு புஷ்ஷர். இந்த ராடு புஷ் பண்ணுறது. இது ஃபைனல் டைட்னர். இது பேர் ஃபைனல் டைட்னர். இது வைஸ் கிரிப்பு. இது நம்ம பிளேட்டு ராடு ஸ்க்ரூவும் ராடும் போட்டு. இது ராடு டிஸ்ட்ராக்டர். இது ராடு இது டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. இது டர்க்கின்னு சொல்லுவோம். இது ஸ்க்ரூவோட ஹெட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்படி டைட் பண்ணுவோம். இது வந்து டர்க்கி. இது ராடு பெண்டு. இதுவும் ராடு பெண்டு இருக்கு. ஒரு வைஸ் கிரிப்பு. ராடு வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இது வந்து ராடு ஹோல்டர். ராடு ஹோல்டு பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது ராடு ஹோல்டர். இது ராடு ஹோல்டு பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ இதில் வந்து ராடு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராடு இருக்குது. இது வந்து ராடு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஸோ இதில் எல்லா சைஸும் நம்ம வந்து இதில் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ராடு வச்சுருக்கோம். இது வந்து இன்டர் கனெக்டிங் ராடு. ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறமா வந்து இதை கனெக்ட் பண்ணணும். இப்போ 6 ஸ்க்ரூ நம்ம போட்டதுக்கப்புறம் இன்டர் கனெக்டிங் ராடுன்னு சொல்லுவோம். இது அதோட ஸ்க்ரூ நம்ம இதில் வச்சுருக்கோம். அதுலேயும்